எளிய மனத்தோர் பேர் பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களே. சாந்தகுணமுள்ளோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அழுகின்றோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர். நீதியின் மேல் பசிதாகமுள்ளோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவர். நீதி நிமித்தம் உபத்திரியப்படுவோர் பேர் பெற்றோர். ஏனெனில் மோட்ச ராஜ்யம் அவர்களே. இரக்கமுடையோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய இருதயமுள்ளோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் தூய பரனை தரிசிப்பர். சமாதானம் பண்ணுவோர் பேர் பெற்றோர். ஏனெனில் அவர்கள் தேவ மக்கள் எனப்படுவர். என் நாமத்தை பற்றி சத்திய வேதத்தை பற்றி உங்களை சபித்து துன்புறுத்தி உங்கள் மேல் சகல தீமைகளையும் அபாரமாக கூறும்போது நீங்கள் பேறு பெற்றோர். ஏனெனில் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாவனை ஏராளமாய் கிடைக்கும். மனிதர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே அவர்களுக்கும் செய்யுங்கள். பிறருக்கு கொடுங்கள், அப்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த படியினால் அளப்பீர்களோ அதே படியால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்துவிட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பை, அதாவது உன்னிடத்தில் உள்ள சாதாரண பாவங்களை எல்லாம் தள்ளிவிட்டு அடுத்தவனின் அற்ப பாவத்தை கூறலாம். கெட்ட கனி கொடுக்கும் நல்ல மரமும் இல்லை, நற்கனி கொடுக்கும் கெட்ட மரமும் இல்லை. நீங்கள் கூறுவதெல்லாம் ஈசன் சட்டத்திற்கு வேத பிரமாணங்களையாவது அதன் எழுத்தையாவது அழிக்க வந்தவன் அல்ல, அவைகளை நிறைவேற்றவே வந்தேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வேதாகமத்தில் உள்ள சகலமும் நிறைவேறுமே ஒழிய அதில் உள்ள சிறு அச்சாரமாவது ஒரு புள்ளியாவது நிறைவேறாமல் போவது